கர்த்தர் என்ன அற்புதங்களை நன்மைகளை செய்தார் என்ற ஒரு சாட்சி மாலினியக்காவும் அம்மா விதத்தில் வந்து, அம்மா அப்படி வாங்க, முன்னுக்கு வாங்கம்மா, முன்னுக்கு வாங்க, மாலினியக்கா வாங்க. அதாவது ஒரு 3 வாரத்துக்கு முன்னுக்கு தான் இவங்களை எனக்கு தெரியும். தெல்லிப்படை ஆஸ்பத்திரியிலும் இன்னும் அவங்க நிறைய ஆஸ்பத்திரியிலும் அருமை தாயாரை பயங்கரமான கேன்சர் வியாதினாலே பீடிக்கப்பட்டு இந்த மறித்து விடுவாங்கன்ற சூழ்நிலை கூட அந்த தாயாரை வீட்டுக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த நேரம் நம்மளோட பேபி அக்கா திரைப்படை போன நேரம் இந்த போன் நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு செய்கிற சின்ன உதவி நாம சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு சின்ன அறிமுகம். ஆமேன். ஒரு உயிர் பாதுகாக்கப்படுவதற்கு ஆமேன். மனுஷராலும் அல்ல, எல்லாம் சொல்லுங்க, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆமேன், ஆமேன். அப்போ ஒரு விசுவாசத்தோடு அந்த நம்பரை அவங்க கையில் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அவங்கள தெரியாது, வட்டக்கட்சியிலேருந்து எனக்கு உதவியாய் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகத்தான் ஒரு அக்கா சொன்னால், இந்த நம்பருக்கு நீங்கள் எடுங்க பாஸ்டருக்கு, பாஸ்டர் கிட்ட வந்து ஜெயிப்பேருன்னு சொல்லுவாங்க சொல்லி. எங்களுக்கு அம்மாவுக்கு பூரா தெளிப்பலையிலேருந்து வீட்டை கொண்டு வந்தோன்னா சரியான சீரியஸ். அம்மா அப்படி உயிரோடு இருப்பான்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அம்மா 3-4 நாளாக நித்திரை இல்லை, மருந்து ஏற்றி நித்திரையும் இல்லை, விசர்கள் கணக்கு அப்படி திரிய தொடங்கிட்டா. அம்மா இல்லை எங்களுக்குன்னா நாங்கள் நினைக்கிறாங்க. அப்புறம் பாஸ்டர் கூட நான் ஃபோன் பண்ணோன்னா பாஸ்டர் இங்கே கொண்டு வாங்கட்டோன்னா கொண்டு வந்தாங்க. ஃபோன் மூலமாக ஜெயிச்சு அம்மாவுக்கு சக்தி எல்லாம் பெற வச்சு வயிறு சாப்பிட்டோன்னா அம்மாவுக்கு செமிக்காமல் எல்லாம் இருந்து வயிறெல்லாம் மூத தொடங்கிட்டது. பிறகு பாஸ்டர் ஃபோன் மூலமாக ஜெயிச்சு சக்தியெல்லாம் பெற வச்சு சாப்பாடெல்லாம் இறங்காம இருந்து ஃபோன் மூலமாக தான் ஜெயிச்சு சாப்பிட்டவா. சாப்பிட்டது பிறகு கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கு. இங்கே கொண்டு வந்து அம்மாவுக்கு அதுலேருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை பேசுவாங்க. பிறகு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க அம்மாவை, கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போன இடத்துல கண்ணெல்லாம் தொட்ட கண் அப்படி சுவாத்து மண்டைக்கு ஏதோ செய்தன்னு சொல்லி புளறி அடித்து கண் சுவாத்துட்டுது. அப்பையும் டாக்டராக சொல்லிட்டு நம்பாக்கு கிருமி தலைக்கு ஏறிட்டேன்னு சொல்லிட்டு, கழுத்தில் இருக்கிற கட்டி தலைக்கு ஏறிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிருமி. அப்போ நாங்கள் நினைச்சோம் சரி கிருமி ஏறிட்டு வாவும் அப்படித்தான் இருந்தவா, இல்லாமல் திருப்பியுமே இல்லாமல் தான் இருந்தவா. அப்போ சரின்னு போட்டு பாஸ்டருக்கு ஃபோன் எடுக்க, பாஸ்டர் உடனே கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வந்து பார்த்துட்டு பாஸ்டர் அடுத்த நாற்று விடியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த கண்ணில் இருக்கிற சுவாப்பு அடுத்த நாற்று விடியா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம் சொன்ன மாதிரியே விடிய இல்லை, அப்படியே மறைஞ்சு போயிட்டது, மறைஞ்சிட்டுது. அதே மாதிரி தலையை கொண்டு செக் பண்ணால் கிருமி ஒன்றும் இல்லைன்னு, தலைக்கு ஒரு கிருமி மேறு இல்லைன்னா. அண்டையிலேருந்து இந்த உலகத்து பிரச்சனையும் இல்லை அம்மாவுக்கு. அம்மா உயிரோடு எங்களோட இருக்கு. நாங்கள் தான் ஏசப்பாண்ட அருமை. இப்போ இருந்த வருத்தத்தை விட 90 நல்ல மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நல்ல மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் இருந்துட்டு இருக்குது, தலைக்குள்ளதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. இருந்துட்டு தலை கூட்டு தான் இருக்கு, மற்றும்படி வேறு ஒரு வருத்தம் இல்லை. எனக்கு எத்தனையோ கட்டுகள் எங்கெங்கேயோ எல்லாம் இருந்தது, சொல்லலாத இடத்துல எல்லாம் கட்டு இருந்தது, எனக்கு எல்லாம் மாறிட்டுது. இப்ப இந்த தலையில இருக்கிற தலையடி ஒன்றுதான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. கடவுளை பேசப்பா என்று நாளைக்கு மருந்து ஏற்ற போகணும். அதுக்கு வந்துட்டா ஓ நான் இங்க வந்துட்டு போனதுக்கு நான் ஒரு கடவுளையுமே நம்புறேன் இல்லை. நான் இங்க கடைசியா வந்துட்டு போனது பிறகு நான் அங்க எங்கட வீட்டுக்கு முன்னால ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அங்கதான் நேர்த்தி வச்சேன். நான் எனக்கு எல்லாம் மாறணும், நான் உனக்கு ஒரு மணி வேண்டி தருவேன் சொல்லி நேர்த்தி வச்சேன். நான் அங்க யாழ்ப்பாணம் போய் பார்க்க உடம்பெல்லாம் பரவிட்டுது. இந்த வருத்தம் வந்த உடனே நான் வந்து அந்த கோயிலுக்கு போறேன் இல்லை. இங்க வந்துட்டு போய் நேர்ந்து அவாவே நினைச்சு அழுது போட்டு, உண்மையான புதுமையான தெய்வம் ஏசப்பான்னு சொன்னா எனக்கு இதாவுக்கு கனவுல காட்டணும். அது பிறகுதான் நான் அடுத்த கூட்டத்துக்கு போவேன். நேர்ந்துட்டு கிடந்தேன். நான் கிடந்த நான் வருத்தமா குப்பரைத்தான் கிடக்குற கூட குப்பரை கிடக்க பெரிய ஒரு ஆட்டு தோல் மாதிரி ஒரு பெரிய ஒரு சாம்பல் கலர்ல ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி 3 பேரா இருக்கு.
கூட நான் மூச்சு எடுக்க இல்லாம இருக்கு திக்கு பட்டு அதை இப்படி எடுக்கிறாரு. இவர் இப்படியே பின்வளமா திருப்பி நின்று என்ன இப்படியே கோர்த்துட்டு இப்படி தட்டி ரெண்டு போட்டா மக்களாவுக்கு அப்படியே நித்திர வரும். அது பிறகு நான் நித்திர நல்ல மாதிரி கொண்டேன். அதோட நம்பினான் ஏசப்பா புதுமையானவர் என்று. நம்பின வழியாத்தான் நாங்கள் அமைஞ்சோம். ஆமே, கரங்களை தட்டி ஆண்டுகள் செலுத்துவோம். உட்காரு. கர்த்தர் பெரியவர். நான் ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்காகவோ அல்லது தேவன் இவ்விதமாய் அற்புதங்களை மற்ற மனுஷர்களுக்கு செய்கிறார் என்பதை காட்டுவதற்காகவோ அந்த சாட்சியை சொல்லல. அவர்கள் கிட்டத்தட்ட 27 தடவை கரண்ட் பிடிச்சிருக்காங்க. சும்மா இல்லை. ஆமே, 27 தடவை அவ்வளவு கரண்ட் பிடிச்சி அப்படி ஒரு கடைசி கண்டாயமான நிலைமையில எப்ப மனுஷன் டாக்டர்மார் கடைசின்னு தீர்மானிக்கிறாங்களோ அன்றைக்கு ஆண்டவர் முதலாவது என்று ஆரம்பிக்கிறார். நாம சொல்லுங்க, ஸ்டார்டிங் என்று ஆரம்பிக்கிறார். நாம சொல்லுங்க, மனுஷனுடைய கவுண்டிங் எப்பெல்லாம் முடியுதோ தேவன்ற கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். கரங்களை தட்டி ஆடுகிறான். நாம சொல்லுங்க. அதனால நீங்க வைக்கிற நம்பிக்கையை நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குறைய இல்லை பிரதர், குறைய அல்ல. அவன் சொல்லுங்க, ஆண்டவர் எவ்வளவுக்கு நாங்க இப்ப வேதனைப்படுறோமோ அந்த வேதனை பக்கத்துல கிட்ட நிறைய ஆசீர்வாதங்களை தரப்போறார். நாம சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமே, நாங்க இன்றைக்கு இழந்த இழப்புக்கு பதிலாய் நாங்க இழந்துவிட்ட எல்லா நன்மைகளுக்கு பதிலாய் கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். நாம சொல்லுங்க. ஆனால் ஒவ்வொரு நன்மைகளை பெறுகிற போதும் நமக்கு ஒரு சோதனையை, நம்ம ஒரு புயலை கடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம். அவன் சொல்லுங்க, வாழ்க்கையில புயல் வருது, போராட்டம் வருது, சூழ்நிலை வருது போட்டு புயலை கண்டு நான் புயல்ற பக்கமே போயிட முடியாது. அவன் சொல்லுங்க, ஆண்டு சொன்னால் பிசாசையும் அவருடைய வல்லமையும் அவருடைய சத்துவத்தையும் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். பேய வெளியே போன்னு துரத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவன் சொல்லுங்க, பேய நீ வெளியே போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேயுடைய காரியம் என்னட்டையோ என்ற குடும்பத்தையோ அது தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு வர்றது தெரியும். அவன் சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியாது ஒரு திண்மையான காரியம் எனக்குள்ள வர்றது தெரியவே தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம சொல்லுங்க, அந்த திண்மையான காரியம் வருகிற போது அந்த திண்மையை எதிர்த்து நின்று பாரு. நாம சொல்லுங்க, ஒருவேளை பிசாசு பொய் சொல்றான்னு வைங்க, அல்லது களவெடுக்க சொல்றான்னு சொல்லுங்க, அது ஏதாவது பாவம் செய்ய தூண்டான்னு வச்சுக்கொள்ளுங்க. நாம சொல்லுங்க, அந்த நிமிஷம் நீங்க ஆண்டவர் சொல்லணும், முழங்கால் போட்டு சொல்லணும். நாம சொல்லுங்க, இவன் என்ன இப்படி தூண்டுறான், இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய என்ன அனுமதிக்கிறான். ஆண்டவர் சமத்துல நீங்க முழங்கால் போட்டு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை எதிர்க்கிறேன், நீ சொல்ற இந்த காரியத்தை நான் விரும்பவில்லை. நாம சொல்லுங்க, நீ சொல்ற இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று எதிர்த்து நின்றாலே அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம்.